வாழ்ற நேரத்துல சந்தோஷமா எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வாழ்க்கையை வாழணும். ஹலோ. One eternity later. ஹலோ. வெல்கம் பேக் அப்படி சொல்லலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. அது இந்த பிரகாஷ் ராஜ் ஒரு படத்துல சட்டையே இல்லாம வந்துட்டு அப்புறம் ஒரு மாதிரி குச்சி மேல அவன் நடப்பார்ல, அது மாதிரி பழகிருச்சு. அவன் பார்த்தா நமக்கு என்ன, அவன் பாட்டுக்கு எடுப்போம் அப்படின்னு. ஸோ நான் கடைசியாக கோவா வீடியோவில் வந்து என்ன பார்த்தீங்க. ஸோ அப்புறம் லாங் கேப், எங்கடா போனால் அவன் ஆளையே காணோம் அப்படின்னு. அதாவது ஜிச்சி சேலரி சீன் கேனடா அப்படின்னு. ஆமாம் மக்களே, கேனடா இருக்க மக்களே. ஸோ நான் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கேன். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கேனடா ரீச் ஆனேன். ஸோ அப்போ என்ன வீடியோ இல்லை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அசைன்மெண்ட்ஸ் எக்ஸாம் எல்லாம் வந்து முடிஞ்சு இப்போ வந்து நான் செமஸ்டரோட பிரேக்கில் இருக்கேன். ஸோ 2 வீக்ஸ் தான் பிரேக்கு. ஸோ வீடியோ விட்டே ஆகணும். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து ரொம்ப என்னை கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு 4 பேர். செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. அவங்களுக்காக வந்து வீடியோ விடணும் அப்படின்னு விட்டுறேன் இனிமேலேருந்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேஸ் போகிறோம். ஏன்னா வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து செரி பிளாசம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த இலையெல்லாம் பூ போட்டுருக்கும். அந்த ஒரு மரம் செடி அது என்னென்னே தெரில அது. ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் வந்து ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கூட அப்படியே ஜாயின் பண்ணிட்டு தான் இந்த vlog நான் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் vlog இன் கேனடா. அவ்வளோ இருக்காது, ஓரளவுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ போக போக இன்னும் நிறையா வீடியோஸ் வரும். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் அதெல்லாம் தேவையில்லை. சேனலை திறந்தாலே யூடியூப்பை திறந்தாலே நம்ம வீடியோ தான் வரும். அந்த அளவுக்கு பண்ணுவோம் நம்ம பெருசாக. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். லெட்ஸ் கோ மக்களே, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. ஸோ நீங்கள் பின்னாடி பார்க்குற அந்த இடம் தான் என்னோட அப்பார்ட்மெண்ட். ஒரு 4 மாதமாக நான் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து ஒரு 100 மீட்டரில் தான் வந்து பஸ் ஸ்டாப் இருக்கும். நம்ம கேங்கில் நெக்ஸ்ட்டு சுல்தான் எங்க போனோம்? கோளாறு உள்ளவன் லூசு பாயலா. நம்ம அந்த பிளேஸை ரீச் பண்ணிட்டோம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை. ஸோ ஒரு 5 மணி நேரத்துக்கு மழை இருக்கான். நானே இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டே vlog பண்ணுறேன். ஆனால் இந்த மழை வந்து என்னை சோதிக்க வச்சிருச்சு. ஸோ ஆனாலும் சுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தில் போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். Oh,
ப்ரோ ஃப்ரேம் மாறாம ஓகே சா வச்சிரும் ஓடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஊர்க்காரியா இருப்பா? இன்னமோ கேமராவே அவன் தான் கண்டுபிடிச்ச மாதிரி நான் பண்ண வேண்டாம். இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா போய் இருக்கும்போது எடுத்து எதுக்கு போட்டு- யோசிச்சுக்கிட்டு? ஏய் நல்ல போட்டோ எடு. நான் இதுக்கு ஒரு போஸ்ட் கூட போடல. ஏய் பத்திட்டு போ. Whoa, Mala, from the beginning I'm saying is saying no like a mosquito shouting near my ear. நம்ம இப்போ டொரண்டோல இருக்க ஒன் ஆஃப் த பெரிய பார்க்கில் தான் இருக்கோம். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணுற ஏரியா இருக்குது. நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. guys ஃபைனலி நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்மளை சுற்றி ஃபுல்லாக செரி பிளாசமாக தான் இருக்குது. சுற்றி இல்லை அங்கே மட்டும். ஸோ அப்படியே அந்த ரோடு ஃபுல்லாக வந்து செரி பிளாசமாக தான் இருக்குது. ஸோ அதை பார்க்கவே இங்கே வந்து கூட்டம் கூட்டமாக குவிறாங்க. ஹாய் டெய்லி வருவீங்களா? டெய்லி வருவீங்களா? டெய்லி வருவீங்களா? பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானே. ஸோ காய்ஸ் என்ட்ரன்ஸை விட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது யாரோ நிற்கிறாங்க. ஹாய் நீங்கள் எந்த ஊர்? நாங்க தமிழ்நாடு. தமிழ்நாடுவா? நானும் தமிழ்நாடு தாங்க. ஹாய் எங்க படிக்கிறீங்க? நாங்கள் வந்து இங்கே படிக்கிறோம். அங்கே அங்கே டெய்லி வருவீங்களா? டெய்லி வருவீங்களா? செரி பிளாசமாக தான் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேக் இருக்குது. வேறு லெவல் சீனரிங்க. சான்ஸே இல்லை. இந்த கிளைமேட்டுக்கு இந்த பிளேஸ் ஒர்த்து. வெல்கம் டு கேனடா. ஸோ இங்கே இருக்கிறதுல இது ஒன்று மட்டும்தான் இன்னும் பூக்காமல் இருக்குது. அதுவும் இந்த பிங்க் கலரில் உள்ள ஃப்ளவரில். ஸோ மற்ற எல்லாமே இங்கே சுற்றி ஒயிட் பிளாசம் தான் அதிகமாக இருக்குது. உண்மையாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வின்டருக்கு அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு செம ஸ்பாட் இது. ஸோ இங்கே போதுங்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தாச்சு. இங்கே அடுத்து கிட்ட என்னெல்லாம் பிளேசஸ் இருக்கோ இந்த பிளேஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும். மூஞ்சி மோரையும் மாலில் பார்த்தீங்க அப்படின்னா வின்டரோட எண்ட் சேல் போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் 20% 50% வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க.
மொத்த கடையே. ஸோ அதனால் ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸோ கைஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்கு அந்த ஒரு ஃப்ளோரே வச்சுருந்தாங்க. இங்கே மேலே வந்து பாய்ஸ்க்கு ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக. ஸோ என் சேல்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் ஓடிட்டுருக்கு. ஏதாவது வாங்கலான்னு பார்க்குறேன். பார்ப்போம் நமக்கு ஏற்ற மாதிரி எதாவது இருக்கான்னு. ஆனால் இங்கேயும் கேர்ள்ஸுக்கு போட்டிருக்கீங்க. கேர்ள்ஸுக்கு தாங்க அதிக ட்ரெஸ் போட்டிருக்காங்க எங்கே போனாலும் ஆஃபரில். அது வேணாம். எங்கடா கேர்ள்ஸுக்காக இருக்குது, பாய்ஸுக்கு எங்கடா டே இல்லை ஆஃபர்னு போட்டிருக்காங்க. ஆனால் ரேட் ஒவ்வொன்றும் தாறுமாறாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷூ வந்து 25% ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆனால் ரேட்டு 365. ஸோ கிட்டத்தட்ட 20,000 25,000. அதுவும் 25 போக 100 விலைக்கு தாறுமாறாக இருக்குங்க. இல்லை ஆஃபர்னு சும்மா போட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. நம்ம வேறு எதாவது இருக்கான் பார்ப்போம். ஸோ நார்மல் ஃபார்மல் ஷூ பார்த்தீங்க அப்படின்னா $418. கிட்டத்தட்ட 40,000 கிட்ட இந்த ஷூ. ஒருத்தகிட்ட 40,000 ரூபா கேட்டால் தானே கிடைக்காது. 40 பேர்கிட்ட 1000 கேட்டா சூப்பர். அதை விட 40,000 பேர்கிட்ட ₹1 கேட்டா இவ்வளோ ரேட்டுக்கு இருக்க காரணம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பிராண்டட். அந்த பிராண்டட்லேருந்து 25-50% ஆஃபர் போடுறான். இதுவே $200-300 இருக்குது. ஸோ இதுவும் வாங்குற மாதிரி இல்லை. ஸோ அப்படி சுற்றி பார்த்துட்டு கிளம்பலாம். ஸோ நம்ம போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா அங்கே தான் ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்க போகிறேன். ஸோ ஃபைனலி மக்களே நம்ம ஐஃபோனை வாங்கிட்டோம். நான் இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஃபைனலி மக்களே ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் வாங்கிட்டேன் பிளாக் கலரில். ஹாய் ப்ரோ. சும்மா அந்த ஒரு ஃபோன் வாங்கலான்னு வந்தேங்க. இதாங்க புதுசுங்க ஐஃபோனு 14 ப்ரோ மேக்ஸ் வாங்கினேன். சும்மா 1300 ஆமாங்க. இல்லைங்க 1.5 லட்சம் சொன்னாங்க. பாக்கெட்டில் இருந்துச்சு, தட்டி விட்டேன், வாங்கிட்டேன். ஓகே ஓகே வாங்க. பாய். ஓலா 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 ஓலம்மா, நான் எழுதிய பாடல் ஓல் எவ்வளவு நயமாக கையாளப்பட்டிருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். டேவை நல்லா ஸ்பெண்ட் பண்ணியாச்சு, பர்ச்சேஸும் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டொரண்டோ சைன் நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நார்த்தன் ஃபிலிப் ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்திருக்கோம். இங்கே தான் டொரண்டோ சைன் இருக்கும். ஸோ வின்டர் டைமில் இந்த இடத்துல தான் மோஸ்ட்லி எல்லாரும் ஸ்கேட் பண்ணுவாங்க. இப்போது ரெய்னி டேனால அந்த இடமே தண்ணியில் பூஞ்சு கிடக்கு. வா சன் டிவி. இந்த பிளேஸுக்கு பேர் தான் ஹார்பர் ஃப்ரண்ட். இதுதான் டொரண்டோட ஹார்பர். ஸோ பின்னாடி வந்து ஒரு பெரிய பைரட் கப்பல் மாதிரி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. கனடாவோட வெதர் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு பனி பெய்யும். ஸோ இப்போது வெயில் அடிக்குது. டைம் பார்த்திங்கன்னா 7 மணி. ஸோ என் பின்னாடி இருக்கிற
இதுதான் லேக். ஏன்னா லேக்குன்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? கனடாவில் சீ கிடையாது, ஆனால் பீச்னு போட்டிருப்பாங்க. பட் இது ஒரு லேக். ஸோ சம்மர் டைமில் இந்த பிளேஸ் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் குளிர்றனால அவ்வளோ கூட்டம் இல்லை. ஸோ இந்த பிளேஸ் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். மக்களே, ஃபைனலி டே வெல் ஸ்பெண்ட். நல்லா சுற்றியாச்சு. ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் உங்களுக்கு டொரண்டோவை கனடாவை சுற்றி காமிக்கல, டொரண்டோவை மட்டும் சுற்றி காமிச்சிருக்கேன். ஸோ இதோட இந்த ட்ரிப்பை முடிச்சுக்கிறோம். ஸோ கிளம்புறோம். இனிமேல் வந்து புது கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் ஒன்று மீட் பண்ணுறேன். until then bye from Gypsy.